நிறைய விதமான தோசைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பன்னீர் தோசை, பீட்சா தோசை, மசால் தோசை, மைசூர் மசாலா. நீர் தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நித்யா ஃப்ரம் மாவட்டம். அரிசியும் தேங்காயும் சேர்ந்தது தாங்க நீர் தோசை. என்னடா இவ்வளோ சிம்பிளான ரெசிபி இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி, நீங்கள் அரைக்கிற பதம் அதுதாங்க ரொம்ப முக்கியம். வாங்க அது எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அரிசியை நல்லா சோக் பண்ணிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் அதோட நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து உப்பையும் சேர்த்து அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க நீர் தோசை. ஆனால் அரைக்கும் போது நல்ல கொஞ்சம் நீர்மோர் பதத்தில் இருக்கணும். ஏன்னா அரிசி சேரும்போது அந்த நீர்மோர்னா ரொம்ப நீர்க்க இருக்காதுங்க, கொஞ்சம் நீர்க்க இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சீசனுக்கு நீர் தோசை ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க. இந்த டிஷ் கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு நிரம்பி இருக்கும். நீங்க அதை சாம்பாரோட சாப்பிடலாம், இல்ல தேங்காய் பாலோட சாப்பிடலாம். இல்லையா சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி இருக்கவே இருக்குங்க. எதுல வேணா ட்ரை பண்ணி காம்பினேஷன்ல சாப்பிடலாம். வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஒன்னும் இல்லையா மாவு இருக்கவே இருக்குங்க. வாரம் வாரம் நீர் தோசை போட்டுட்டு தாங்க இருக்கும். சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸை.